எம்பெருமானை தெரிந்து கொள். நீ எம்பெருமானுக்கு அதீனமானவன், நீ சுதந்திரனானவன் அல்ல. நீ நினைத்தபடி எல்லா காரியமும் உன்னால் செய்ய முடியாது. நீ நினைத்தபடி நீ பிறக்கவில்லையே, எம்பெருமான் நினைத்தபடிதானே நீ பிறந்தாய். நீ நினைத்தபடி நீ வளரவில்லையே, எம்பெருமான் நினைத்தபடிதானே நீ வளர்ந்தாய். நீ நினைத்தபடி உனக்கு ஆகாரம் கிடைக்கவில்லையே, எம்பெருமான் சங்கல்பப்படிதானே ஆகாரம் கிடைத்திருக்கிறது. அதனால் உன்னுடைய சொரூபம், உன்னுடைய ஸ்திதி, உன்னுடைய பிரவிற்த்தி எல்லாமே எம்பெருமானுக்கு அதீனம். அவன் இட்ட வழக்காக நாம் நடத்துகிறோம். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா சேதன அச்சேதனங்களுமே எம்பெருமானுக்கு அதீனமானவைதான். அவன்தான் ஈஸ்வரன், அவன்தான் ஆள்பவன், அவன் லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணன். நாம் அவனுக்கு தாசர்கள், அவனுக்கே உரியவர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.